திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியா முழுவதிலும் அநேக இடங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பலவிதமான மத ரீதியான போராட்டங்கள், வன்முறைகள் என்று சொல்லி கண்களுக்கு தெரியாமல் அல்லது மறைவாக அல்லது வெளியரங்கமாகவே சிறுபான்மையினருக்கு எதிரான குற்றங்கள் அல்லது கொடூரமான தாக்குதல்கள், ஆலயங்கள் இடிக்கப்படுதல் என்று சொல்லி பல வன்முறைகள் சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறது. இந்த நாளிலும் நாம் அதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பஸ்தர் மாவட்டத்திலே அங்கு சுமார் 30,000க்கும் அதிகமான மக்கள் ஏப்ரல் 13ஆம் தேதி தெருக்களிலே அதிகப்படியான விதத்திலே கூடி சத்தீஸ்கர் மத சுதந்திர சட்டத்திற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். பஸ்தர் என்பது அழகான ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை நிறைந்த ஒரு மாவட்டம், ஒரு பகுதி. அந்த பஸ்தர் மாவட்டத்திலே அங்குள்ள ஜனங்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும்படியாக அநேக மக்கள் 30,000க்கும் அதிகமான பேர் கூடி இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள், குறிப்பிட்ட ஒரு தலைவருடைய தலைமையிலே. இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இங்கே மதமாற்ற தடை சட்டம் என்பது மிகவும் வலுவான முறையிலே பின்பற்றப்படுகிறது. அதுவும் மார்ச் மாதத்திலே சத்தீஸ்கர் மத சுதந்திர சட்டத்தின் மூலமாக கிறிஸ்தவ மக்களை ஒடுக்கும்படியாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனுடைய கட்டளையின்படி, அதாவது ஒரு மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கோ அல்லது வேறு ஒரு மதத்திற்கோ மாறுகிறவர்கள் 60 நாளுக்கு முன்பதாகவே அதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். என்ன காரணத்தினால் மாறுகிறார்கள் என்பதை கூற வேண்டும். அதுவும் அரசாங்கத்தால் சரியாக ஏற்புடையதாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை கொடுக்கப்படுகிறதாம். எவ்வளவு ஒரு கொடூரமான சட்டம்! அது மட்டுமல்ல, பஸ்தர் மாவட்டத்து மக்கள் மிக பெரிய அளவிலே இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள். பஸ்தர் மாவட்டம் ஒரு எழில் மிகுந்த அழகான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த அந்த மாவட்டத்திலே, பழங்குடியினர் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திலே தற்போது அங்கே அதிகப்படியான வன்முறைகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிறபடியினால் இந்தியாவிலேயே 2வது இடத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுகிற பகுதியாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதிலும் சிறுபான்மையினர் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக குற்றங்கள், வன்முறைகள் நடக்கின்ற பகுதியாக 2வது இடத்தில் இந்த பஸ்தர் மாவட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு நாட்களில் ஒரு அழகான சூழ்நிலையில் இருந்த இந்த பஸ்தர் மாவட்டம் தற்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வரும் நாட்களிலே இந்த சூழல் மாற வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தான் மனமிறங்கி இந்த இடத்திலே இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற இப்படிப்பட்ட சட்டங்கள் தடை செய்யப்பட வேண்டும். சிறுபான்மையினரை ஒடுக்கும்படியாக கொண்டு வரப்படுகிற இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், மிஷனரிகள் அங்கே கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்த, அவருடைய பாதுகாப்பிற்காக நல்ல ஒரு மத நல்லிணக்கம் அங்கே உண்டாக இந்த பஸ்தர் மாவட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டும். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்த சத்தீஸ்கரிலே உள்ள இந்த பஸ்தர் மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய மாவட்டம். இந்த மாவட்ட ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க அங்குள்ள ஜனங்கள் இன்னமும் இதன் மத்தியிலும் கர்த்தருக்காக எழும்ப கர்த்தர் கிருபை தர, ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜனங்கள் எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை தர இந்த சட்டம் திரும்ப பெறப்பட நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இந்திய தேசம் முழுவதிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்களை ஒடுக்கும்படியாக ஆலயங்களை இடிப்பது, வழிபாட்டு தலங்களின் மீது தாக்குதலை நடத்துவது, ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர்களை போய் சென்று அவர்களை துன்புறுத்துவது என்கிற கடினமான சூழ்நிலையை உருவாக்குகிற ஆண்டவரே தகப்பனை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அவர்களை ஒடுக்கும்படி செய்யப்படுகிற மறைவான திட்டங்கள், ஆண்டவரை வெளியரங்கமான சட்டங்கள், ஆண்டவரை இவைகளிலே ஆண்டவரைகள் விசுவாசிகள் உமக்காக வைராக்கியமாக நிற்க, இந்த பஸ்தர் மாவட்டம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாற ஆண்டவரை அநேக மிஷனரிகள், தேவ மனிதர்களை இந்த இடத்துல எழுப்பி இருக்கீங்க ஆண்டவரை. அநேக ஊழியங்கள் எழுப்பி இருக்கிறீங்க ஆண்டவரை தகப்பனே. அவர்கள் எல்லாம் ஆண்டவரை தகப்பனே உமக்காக வைராக்கியமாக நிற்க ஆண்டவரே தகப்பனே அப்பா, எந்த சூழ்நிலையிலும் விட்டு ஆண்டவரை விலகாதிருக்க ஆண்டவரே, அந்த குறிப்பிட்ட ஆண்டவரை சத்தீஸ்கர் மத சுதந்திர சட்டம் என்பது ஆண்டவரை முற்றிலும் வரும் நாட்களிலே அது ஆண்டவரை திரும்ப பெறப்பட ஆண்டவரை தகப்பனே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. மதமாற்ற தடை சட்டம் ஆண்டவரை அங்கே முற்றிலும் ஆண்டவரை தகப்பனை தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம், திரும்ப பெறப்பட ஜெபிக்கிறோம். அங்குள்ள விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், உடைய குடும்பங்கள், மிஷனரிகள் ஆண்டவரை தகப்பனை, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஒவ்வொன்றையும் ஆளுகைக்குள்ள பாதுகாப்புகளை போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சவுலை பவுலாகி மாற்றின தேவன், உமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் உங்க அன்புக்கு நேராக திருப்பப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக எழும்ப ஜெபிக்கிறோம். எதிர் வல்லமைகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.